திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூபெரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 34வது நாள். இந்த 34வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சிங்கை நகர் அப்படின்னு அழைக்கக்கூடியதான காங்கேயம் அப்படின்ற ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காங்கேயம் முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னா, திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த ஸ்தலத்தை தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காங்கேயத்தை நிறைய பேர் காங்கேய நல்லூரோடு சேர்த்துப்பாங்க. காங்கேய நல்லூர் அப்படின்றது தனி, காங்கேயம் அப்படின்றது தனி. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற காங்கேயம், அந்த ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். காங்கேய நல்லூர் அப்படின்றது வேலூர் மாவட்டத்துக்கிட்ட இருக்குது. அது வேறு, இது வேறு. இப்போ இந்த காங்கேயம் ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கிற சிவபெருமானுடைய கோவில், அதாவது அகஸ்தீஸ்வரர் கோவில். இந்த அகஸ்தீஸ்வரர் கோவிலில் இருக்கிற முருகப்பெருமான் மேலே நம்மளுடைய அருணகிரிநாதர் பாடின திருப்புகழை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் அகிலாண்டேஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் கோவில், அகஸ்தீஸ்வரர் சன்னதி இருக்குது. இந்த அகஸ்தீஸ்வரருடைய சன்னதிக்கு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா, அகத்தியர் இங்கே சிவ பூஜை பண்ணியிருக்கார். அகஸ்தியர் இங்கே சிவ பூஜை பண்ணதுனால தான் இங்கே இருக்கிற சுவாமியுடைய பேரை அகத்தீஸ்வரர் அப்படின்னு வச்சுருக்கா, அகஸ்தீஸ்வரர்னு. இப்போ இங்கே இருக்கிற முருகப்பெருமானை பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கிற முருகப்பெருமான் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு முகத்துடனும் 2 கரங்களுடனும் வள்ளி தெய்வ யானை சகிதமாக இங்கே இருக்கார். இவர் பேரில் நம்மளுடைய அருணகிரிநாதர் 2 திருப்புகழை பாடியிருக்கார். அதில் ஒரு திருப்புகழான சந்திதொரும் அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சந்திதொரும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான இந்த திருப்புகழை நான் 2 தடவை படித்து காட்டுறேன். முதல் தடவை என்னோட நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2வது தடவை என்னோட நீங்கள் சொல்லி பழகினீங்கன்னா உங்களுக்கு படிக்க வசதியாக இருக்கும். 2 தடவை சொல்லி முடித்த பிறகு நான் இந்த பாடலுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன். இப்போ பாடலை பார்க்கலாம். சந்திதொரும் நாணமின்றி அகம் வாடி உந்திப் பொருளாக அலைவேனோ, சங்கை பெற நாளும் அங்கமுள்ள மாதர் தங்கள் வசமாகி அலையாமல் சுந்தரமது ஆக எந்தன் வினை ஏக சிந்தை களி கூற அருள்வாயே, தொங்கு சடை மீது திங்களனி நாதர் மங்கைரண காளி தலைசாய தொந்தி திமிதோதி தந்தி திமிதாதி என்று நடம் ஆடும் அவர் பாலா, துங்கமுள வேடர் தங்கள் குல மாதை மங்களமதாக அணைவோனே, கந்த முருகேச மிண்டு அசுரர் மாள அந்தமுனை வேல் கொண்டு எரிவோனே, கம்பர் கைலாசர் மைந்தவடி வேல சிங்கை நகர் மேவு பெருமாளே அப்படின்றது தான் இந்த திருப்புகழ். இப்போது இதை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். சந்திதொரும் நாணமின்றி அகம் வாடி உந்தி பொருளாக அலைவேனோ, சங்கை பெற நாளும் அங்கமுள மாதர் தங்கள் வசமாகி அலையாமல் சுந்தரமது ஆக எந்தன் வினை ஏக சிந்தை களி கூற அருள்வாயே, தொங்கு சடை மீது திங்களனி நாதர் மங்கைரண காளி தலைசாய தொந்தி திமிதோதி தந்தி திமிதாதி என்று நடமாடும் அவர் பாலா, துங்கம் உள வேடர் தங்கள் குல மாதை மங்களமதாக அணைவோனே, கந்த முருகேச மிண்டு அசுரர் மாள அந்த முனை வேல் கொண்டு எரிவோனே, கம்பர் கைலாசர் மைந்தவடி வேல சிங்கை நகர் மேவு பெருமாளே
இதுதான் இந்த திருப்புகழ். பொறுமையாக படிங்க. பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். இப்போ இந்த பாடலுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். சந்திதொரும் நாணமின்றி அகம்வாடி அப்படின்னா, சந்தி அப்படின்றது சாயங்கால வேளையை குறிக்கக்கூடிய சொல். அதில் கொஞ்சம் கூட வெக்கமே படாமல் மனம் வாடி, மனமானது வாடி உந்தி பொருளாக அலைவேணும். உந்தி பொருளாக அப்படின்னா என்னுடைய ஆசைகளை குறித்து நான் அலைந்து திரிவேனோ, அதாவது ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு அதை குறித்தே என்னுடைய பயணம் போய்விடுமோ. சங்கை பெற நாளும் அங்கமுள மாதர் தங்கள் வசமாகி அலையாமல், அழகான பெண்கள் அவர்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற வாழ்க்கையையே ஒரு லட்சியமாக கொண்டு அதிலேயே நான் அலைந்து திரிந்து கொண்டே இருப்பேனோ. சுந்தரம் அப்படின்னு கேட்குறார் அருணகிரிநாதர். சுந்தரமது ஆக எந்தன் வினை ஏக சிந்தை களி கூற அருள்வாயே. சுந்தரமது ஆக அப்படின்னா என் வாழ்க்கை அழகாய் மாற வேண்டும். அப்படின்னா என்னென்னா, என்னுடைய பாவங்கள் குறையணும், புண்ணியங்கள் ஜாஸ்தி ஆகணும். எந்தன் வினை ஏக அப்படின்னா என்னுடைய பாவங்கள் அனைத்தும் அழிய, சிந்தை களி கூற மனமானது சந்தோஷப்பட, அருள்வாயே என் மனசில் என்னுடைய பாவங்கள் அழிந்து நான் சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு முருகப்பெருமானே அப்படின்னு கேட்குறார். தொங்கு சடை மீது திங்களணி நாதர் அப்படின்னா, தொங்கு சடை அப்படின்னா சிவபெருமான் விரிந்த சடையை உடையவர். அதில் திங்களை பிறை சந்திரனை அணிந்திருப்பவர். மங்கை ரணகாளி தலை சாய, அம்பாளோட கூட சேர்ந்து இருக்கக்கூடியதான சிவபெருமான். அவர் தொந்தி திமி தோதி தந்தி திமி தாதி அப்படின்னு ஆடிண்டே இருப்பாராம் எப்பவும். என்று நடமாடும் அவர் பாலா, எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டே இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் பெற்ற புத்திரனே. துங்கமுள வேடர் தங்கள் குல மாதை மங்களமதாக, வேடர்குல மங்கையான வள்ளி தேவியை மனம் புரிந்த முருகப்பெருமானே. கந்த முருகேச மிண்டு அசுரர் மாள அந்த முனை வேல் கொண்டு எறிவோனே. அசுரர் தங்கள் கூட்டம் எல்லாம் அழிந்து போகிற அளவுக்கு வேலை எரிந்தவனே. கம்பர் கைலாசர் மைந்தவடி வேல சிங்கை நகர் மேவு பெருமாளே. கைலாச பெருமானாகிய சிவபெருமான் அவருடைய மைந்தனாகிய வடிவேலா எங்களுடைய முருகப்பெருமானே, இந்த சிங்கை நகர் அதில் வீற்றிருப்பவனே. சிங்கை நகர் அப்படின்னா காங்கேயம், அதை தான் சொல்கிறார். சிங்கை நகர் மேவு பெருமாளே அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த திருப்புகழ். பொறுமையாக படிங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். இன்றைக்கி ஒரு கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னா, கிருபானந்த வாரியார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலமான முருகப்பெருமானுடைய அடியவர். அவருடைய பிறந்த நாள், அதாவது 25 ஆகஸ்ட் மாதம் அன்னைக்கு தான் அதுதான் இன்னைக்கு இந்த திருப்புகழை பார்க்கறது அவரை நம்ம நினச்சிண்டு படிப்போம். அப்போது நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் சீக்கிரமே கைகூடும். ஏன்னா முருகப்பெருமானையும் சரி சிவபெருமானையும் சரி, அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அடியார்களை குறித்து நம்ம அந்த ஆண்டவன்கிட்ட போக ஆரம்பித்தோன்னா அவர்கிட்ட போகக்கூடிய வழியை இந்த அடியவர்கள் நமக்கு சுலபமாக முடிச்சு கொடுப்பா. அதனால் வாரியார் சுவாமிகளை மனசார பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த திருப்புகழை படிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். திருவருள் கைகூடும். திருச்சிற்றம்பலம். நாளை வேறொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.